ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு E-School. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு லெவல் கண்டெஸ்ட். அதாவது உலக அளவில் எல்லா நாடுகளிலும் உள்ள அத்தனை வகையான ஸ்கூல் குழந்தைகளுக்கும் இவங்க ஒரு போட்டியை நடத்துகிறாங்க. அப்படின்னா ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலின் பேரில் ஒரு குழந்தைகள் ஒரு 10 பேரோ 5 பேரோ ஒரு டீமாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது அந்த பள்ளி சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க ஆசிரியரோட வழிகாட்டுதல் பேரில் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் ஃபார் சேஞ்ச் அந்த ஆர்கனைசேஷனோட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. இது மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு குளோபல் லெவல் கண்டெஸ்ட். 2014 டிசைன் ஃபார் சேஞ்ச் கண்டெஸ்ட்டில் நான் அப்போது ஒர்க் பண்ண TDTA பிரைமரி ஸ்கூல் நல்லூர், அங்கே இருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மீ ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு மெயிலில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக பசங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணினாங்க. அதில் ஒர்க் பண்ண குட்டி குட்டி பசங்களாம் இப்போது எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்தவித தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்த டைமில் ஆக்சுவலி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மொபைல் கூட எங்ககிட்ட கிடையாது. அந்த டைம்லையும் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை பண்ணி அதை கரெக்டாக குறிப்பிட்ட தேதியில் சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினோம். வீடியோவில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் காமெடியாக இருந்தால் அதையும் பொறுத்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? எங்களின் வெற்றி கதையை கொஞ்சம் கேளுங்களேன். எமது TDTA தொடக்கப்பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லூர் என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. இயற்கை அழகும் பசுமையும் தேனீக்களைப் போன்ற உழைப்பாளிகளையும் கொண்டது எமது கிராமம். எங்கள் TDTA தொடக்கப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களின் பெற்றோர் அனைவருமே பீடி சுற்றுதல், அரிசி ஆலை தினக்கூலிகள் மற்றும் விவசாய கூலிகள். இவர்களில் சிலர் குறைந்த கல்வியறிவு உடையவர்கள், பலர் எழுத படிக்கவே தெரியாதவர்கள். இத்தகைய பெற்றோர்களால் அவர்களது குழந்தைகளின் கல்வி அறிவை மேம்படுத்தவோ அவர்களது வீட்டுப்பாடம் மற்றும் செயல் திட்டங்களில் உதவி செய்திடவோ இயலவில்லை. இது அவர்களுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் பெரும் மனக்குறையாக இருந்தது. எழுத படிக்க தெரியாத பல பெற்றோர்களை சந்தித்தபோது அவர்கள் கையெழுத்து கூட போட தெரியாததாலும் பேருந்து பெயர் பலகையை கூட வாசிக்க தெரியாததாலும் பொது இடங்களில் பல இன்னல்களையும் அவமானங்களையும் சந்திப்பதாக தமது மனக்குறையை வெளிப்படுத்தினர். வழிகாட்டி ஆசிரியரின் தூண்டுதலுக்கு பின் மாணவர்களும் குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள் ஆலோசித்தனர். படிக்காத பாமர மக்களுக்கு கல்வியின் சிறப்பை எடுத்து கூறி பேரணி மூலம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அப்பெற்றோர்களுக்கு தன்னம்பிக்கை வரச் செய்து அவர்களுக்கு எவ்விதத்திலாவது எழுத படிக்க கற்றுக் கொடுக்க மாணவர்கள் மூலம் செயல்திட்டம் தீட்டப்பட்டது. இத்திட்டத்தின்படி சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறை நாட்களில் மாலை நேரங்களில் பள்ளிக்கு வரச் செய்தும் இதர நாட்களில் அவர்களது வீடுகளுக்கே நேரில் சென்றும் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுத்தரப்பட்டது. அவர்களும் குழந்தைகளின் இம்முயற்சிக்கு உறுதுணையாக மிக ஆர்வமுடன் எழுத படிக்க கற்றுக்கொண்டனர். எமது பள்ளிக்கு குழந்தைகளை படிக்க அனுப்பிய பெற்றோர் அவர்கள் மூலமாகவே எழுத படிக்க தெரிந்து கொண்டதை பெருமைக்குரிய செயலாக கருதுகிறோம். குழந்தைகளும் எங்கள் பெற்றோருக்கும் படிக்க தெரியும் என மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வருகின்றனர். நன்றி. I'm here when you need my